الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا نبينا مولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وجعلنا نومكم سباتا صدق الله العظيم. எல்லா புகழும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிவந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள் நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் கருணையும் என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு தரக்கூடிய நிஅமத்துகளில் ஈடு இணையில்லாத ஒரு நிஅமத் நம்முடைய உடலுக்கு அல்லாஹு தரக்கூடிய ஆரோக்கியம். இந்த ஆரோக்கியத்திற்கு இணையாக எந்த ஒரு நிஅமத்தையும் நாம் ஆசைப்பட மாட்டோம். நம் எல்லோரினுடைய ஆசையும் அதுதான். ஆரோக்கியமாக வாழ வேண்டும், நோய் நொடி இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதைத்தான் நாம் எல்லோரும் ஆசைப்படுகிறோம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் இப்படி குறிப்பிடுவார்கள், இஹ்தனிம் ஹம்ஸன் கபல ஹம்ஸின், ஐந்துக்கு முன்னால் ஐந்தை நீங்கள் கனிமத்தாக, பெரும் பேரருளாக நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு 5 விஷயங்களை குறிப்பிடுவார்கள். அந்த 5ஐ நீங்கள் ரொம்ப உயர்வாக நினைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி, ஷபாபக கபல ஹரமிக்க, உங்களுக்கு வயோதிகம் வருவதற்கு முன்னால் நீங்கள் வாலிபத்தை கனிமத்தாக, பெரும் பேரருளாக நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். வசிஹத்திக கபல சகமிக்க, உங்களுக்கு நோய் வருவதற்கு முன்னால் உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் கனிமத்தாக, பேரருளாக நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். நம்முடைய உடலுக்கு நோய் வருவதற்கு முன்னால் நாம் இப்பொழுது ஆரோக்கியமாக இருக்கிறோம் என்றால் அதை பெரும் பேரருளாக நினைத்துக் கொண்டு அவைகளை தக்க வைத்துக் கொள்வதற்கு, அந்த ஆரோக்கிய நிலையிலேயே வாழ்வதற்கு என்ன வழிகளோ அந்த வழிகளை கையாள வேண்டும் என்பதுதான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸினுடைய அர்த்தம். நீங்கள் பெரும் பேரருளாக நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள் என்றால் அதை பெரும் பொக்கிஷமாக நினைத்து அதை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு எது கேடு விளைவிக்குமோ அவைகளில் இருந்து முற்றிலுமாக நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். உங்களுக்கு ஆரோக்கியம் முக்கியம். எனவே அதனுடைய வழிகள் என்னவோ, அது எந்த வழியின் மூலமாக, எந்த செயல்களின் மூலமாக நம்மளால் பாதுகாக்க முடியுமோ அவைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய மிக வேகமான உலகத்தில், மனிதன் பேராசைக்காரனாக மாறிய இந்த உலகத்தில் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் என்பதெல்லாம் இன்றைக்கு தொலைந்து போய்விட்டது. உடலுக்கான ஆரோக்கியத்தை
அறிவித்திருக்கு மனிதன் எந்த விதத்திலையும் செவிசாய்ப்பது இல்லை, அவைகளின் மீது கவனம் எடுத்துக் கொள்வது இல்லை. தன்னுடைய உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கான வழிகளையோ அதனுடைய செயல்கள் பற்றியோ கொஞ்சமும் யோசிப்பதில்லை. அதனால் தான் உலகம் முழுவதும் நோயாளிகள் அதிகரித்து போயிருக்கிறார்கள். தினந்தோறும் மருந்து மாத்திரைகள் சாப்பிடக்கூடிய மனிதர்கள் அதிகரித்து போயிருக்கிறார்கள். நோய்களை இன்றைக்கு சாதாரணமாக நினைக்கக்கூடிய அளவிற்கு மனிதன் இன்றைக்கு பக்குவப்பட்டு கொண்டு வருகிறான். ஏதோ ஒன்று நோயாளியாக இருக்கிறேன் என்று சொல்வதை கூட, தொடர்ந்து நான் மருந்து மாத்திரைகள் சாப்பிடுகிறேன் என்பதை சொல்வது கூட இன்றைக்கு நவீன உலகத்தில் அவைகளெல்லாம் எந்த விதத்திலேயும் ஒரு கவனக்குறைவாக, அது இப்படி ஒரு அனுதாபத்திற்குரிய ஒரு செயலாக இல்லாமல் அவைகளெல்லாம் இன்றைக்கு பெருமைப்படக்கூடிய அளவிற்கு சூழ்நிலைகள் இன்றைக்கு மாறி இருக்கிறது. தன்னுடைய மாத பட்ஜெட்டில் மருத்துவத்திற்கு என்று ஒரு 5000 ரூபாய்களை ஒதுக்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு நோயாளிகள் சமூகத்தில் உலகம் முழுவதும் அதிகரித்து போயிருக்கிறார்கள். இதற்கான அடிப்படை காரணங்கள் என்ன? தன்னுடைய உடல்களின் மீது மனிதன் கவனம் செலுத்துவதற்கு தயங்குகிறான். காசின் மீது இருக்கக்கூடிய ஆர்வத்தினாலும் ஆசையினாலும் அதிகமாக பொருளாதாரத்தை சம்பாதிக்க வேண்டும், சேகரித்துக் கொள்ள வேண்டும், வீடுகள் கட்ட வேண்டும், பணக்காரனாக வாழ வேண்டும் என்று இருக்கக்கூடிய உலகத்தினுடைய மோகத்தில் மனிதன் தன்னுடைய உடலை கவனிப்பதற்கு தவறுகிறான். தன்னுடைய உடலினுடைய சூழ்நிலைகளை அனுசரித்து போவதற்கு மனிதன் தவறு இழைக்கிறான். அதனால் தான் இன்றைக்கு நோயாளிகள் அதிகரித்து போயிருக்கிறார்கள். இதை யாரும் மறுக்க முடியாது. இன்றைக்கு உலகம் முழுவதும் நோயாளிகள் அதிகரித்து இருப்பதை, அந்த நோய்களுக்கான காரணம் மனிதன் தன் உடலின் மீது கவனம் செலுத்துவதற்கு தவறியதுதான் என்பதை எந்த மனிதனும் இன்றைக்கு உலகத்திலே மறுக்கவே முடியாது. அந்த அளவிற்கு இன்றைக்கு நோயாளிகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து போயிருக்கிறது. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அழுத்தமாக மிக அழகாக சொல்லுகிறார்கள், ஆரோக்கியத்தை நீங்கள் கனிமத்தாக நினைத்துக் கொள்ளுங்கள், ஆரோக்கியமாக இருப்பதின் மீது நீங்கள் கவனம் செலுத்துங்கள். அதனால்தான் ஹதீசுகளில் பெரும்பாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட துஆக்களில் பெரும்பாலான துஆக்கள் உடல் ஆரோக்கியம் சார்ந்தவைகளாகவே இருக்கும். ரசூலுல்லாஹ் கேட்டிருக்கிறார்கள், முன்னுள்ள நபிமார்கள் அதை கேட்டிருக்கிறார்கள், தங்களுக்கு ஆரோக்கியமான வாழ்க்கை வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் என்ன கேட்க வேண்டும் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்ட பொழுது அல்லாஹ் அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு கற்றுக் கொடுத்தான், என்னிடத்தில் நீங்கள் ஆரோக்கியத்தை கேளுங்கள் என்று அல்லாஹ்வே சொன்னான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. அந்த அளவிற்கு ஆரோக்கியம் என்பது மனிதனின் வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒன்று. எனவே நம்முடைய உடலின் மீது நாம் கவனம் செலுத்த வேண்டும். உடலுக்காக உடலினுடைய மொழிகளை அறிந்து கொண்டு எந்த நேரத்தில் உடல் என்ன கேட்கிறது, எதை எதிர்பார்க்கிறது என்பதை அறிந்து கொண்டு அந்த உடலின் தேவைகளை நாம் பூர்த்தி செய்தால் மட்டும்தான் உடலில் ஆரோக்கியமாக நாம் வாழ முடியும். இன்றைக்கு உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கு மிக முக்கியமான தேவைகளில் ஒன்றாக நமக்கு சொல்லப்படக்கூடிய செய்தி என்னவென்றால், தூக்கத்தை தூங்கக்கூடிய நேரத்தில் தூங்கிவிடுங்கள், தூக்கத்தின் மீது கவனம் செலுத்துங்கள் என்பதுதான் இன்றைக்கு எல்லா மருத்துவர்களும் சொல்லக்கூடிய செய்தி. உங்களின் உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் என்றால், நீங்கள் நீண்ட காலங்கள் நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள் என்றால், திடீர் மரணங்கள் ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள் என்றால், மாரடைப்புகள் போன்ற நோய்கள் ஏற்படாமல் வாழ வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகிறீர்கள் என்றால், நீங்கள் தூக்கத்தை உங்களுடைய உடலுக்கு அதனுடைய தேவைக்கு தக்கவாறு நீங்கள் கொடுங்கள். இது மருத்துவம் சொல்லக்கூடிய செய்தி, மருத்துவர்கள் இன்றைக்கு அதிகமாக சொல்லக்கூடிய செய்தி. அதனால் தான்
எந்த அளவிற்கு மனிதன் இன்றைக்கு மாறி போய் இருக்கிறான் என்றால், தனக்கு தூக்கம் இல்லை என்றால் தூக்க மாத்திரைகளை பயன்படுத்தியாவது அவனுக்கு தூக்கம் கொடுத்தாக வேண்டும் என்கிற நிர்பந்தத்திற்கு மனிதன் தள்ளப்பட்டிருக்கிறான். அடிப்படை காரணம் என்ன? தூக்கத்தை தொலைத்ததன் விளைவு இன்றைக்கு தூக்க மாத்திரைகளுடைய தேவைகள் மனிதனுக்கு ஏற்பட்டு போயிருக்கிறது. மனிதனுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு தூக்கம் என்பது மிகவும் குறைந்து போய் இருப்பதினால் தான் நோயாளிகள் அதிகரித்து போயிருக்கிறார்கள் என்பது மருத்துவர்களுடைய கணிப்பு. அதை நாம் குறை சொல்ல முடியாது. நிறைவாகவே நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய தருணத்தில் தான் இன்றைக்கு நாம் இருக்கிறோம். நிதர்சனமாக யதார்த்தமாகவே இன்றைக்கு நாம் மனிதர்களை பார்க்கிறோம். நம்மோடு பழகுகின்ற, நம்மோடு குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களை பார்த்தாலே நமக்கு தெரிந்து போகும். இன்றைக்கு மனிதனின் தூக்கம் என்பது மிக மிக குறைந்து போய் இருக்கிறது. 8 மணி நேரம் தூங்க வேண்டும் என்பது மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள். ஆரோக்கியமான உடலுக்கு தேவை 8 மணி நேர தூக்கம். எதனுடைய தேவையும் இல்லாமல், தூக்க மாத்திரைகளுடைய பயன்பாடுகள் இல்லாமல் ஒரு மனிதன் 8 மணி நேரம் தூங்குகிறான் என்றால் அவன் ஆரோக்கியமாக இருக்கிறான். அவனுடைய உடல் உறுப்புகள், உள் உறுப்புகளில் எந்த விதமான பிரச்சனையும் அவனுக்கு இல்லை. அவனுக்கு யதார்த்தமாகவே தூக்கம் வர வேண்டும். இரவில் படுக்க வேண்டும், அதிகாலையில் எழ வேண்டும். எழுந்திருக்கிறான் என்றால் 8 மணி நேரம் தூக்கத்தோடு நிம்மதியாக தூங்குகிறான் என்றால் அவனுடைய உடலுக்குள் இருக்கக்கூடிய உறுப்புகளில் எந்த விதமான பலகீனமும் இல்லை, எந்த விதமான பாதிப்பும் இல்லை. அவன் ஆரோக்கியமானவன் என்பதற்கான அடையாளமாக மருத்துவர்கள் தூக்கத்தை அடிப்படையாக வைத்து சொல்லுகிறார்கள். நாம் அறிந்திருக்கலாம், மருத்துவர்களை அணுகும் பொழுதெல்லாம், ஏதேனும் நோய்கள் குறித்து அணுகும் பொழுதெல்லாம் அவர்கள் கேட்கக்கூடிய பல கேள்விகளில் ஒன்று, நீங்கள் இரவிலே நிறைவாக தூங்குகிறீர்களா? 8 மணி நேரம் தூங்குறீங்களா? எந்த அளவுக்கு கேட்கிறார்கள் என்றால், இடையில் நீங்கள் சிறுநீருக்காக வேண்டி எழுந்திருக்கிறீங்களான்னு கேட்கிறார்கள். இடையில் எழுந்துவிட்டு நீங்கள் திரும்பவும் படுக்கிறீர்களா? அப்படி படுக்கும் பொழுது உங்களுக்கு தூக்கம் திரும்பவும் வருகிறதா? இதுவெல்லாம் நடந்தால் ஆரோக்கியமாக நாம் இருக்கிறோம். 8 மணி நேர தூக்கம் ஒரு மனிதனுக்கு கிடைத்து விட்டது என்றால் அவன் நோய் நொடி இல்லாமல் இருக்கிறான் என்பதற்கான அடையாளமாக இன்றைக்கு மருத்துவர்கள் நமக்கு செய்தி தருகிறார்கள். குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு இதைத்தான் வலியுறுத்தி சொல்லுகிறது. ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு தூக்கம் என்பது மிக அவசியமான ஒன்று. அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்லுகிறான், வஜஅல்னா நௌமக்கும் சுபாதா, உங்களுக்கு நாம் தூக்கத்தை இளைப்பாறுவதற்காக வேண்டி தந்திருக்கிறோம். எதற்காக வேண்டி அல்லாஹ் தூக்கத்தை தந்திருக்கிறான்? நீங்கள் தூங்கி எழுந்ததற்கு பின்னால் இன்றைய நாளில் இருந்த உங்களுடைய உடலில் இருந்த அத்தனை சோம்பல்களையும் நீக்குவதற்கு தூக்கத்தை தந்திருக்கிறோம். நீங்கள் மீண்டும் தூங்கி எழும் பொழுது சுறுசுறுப்பானவர்களாக எழுவதற்கு தான் உங்களுக்கு தூக்கத்தை நாம் தந்திருக்கிறோம் என்று குர்ஆன் சொல்லுகிறது. குர்ஆனின் வார்த்தை. தூக்கம் என்பது நம்முடைய அத்தனை அலுப்புகளையும் அத்தனை சோம்பல்களையும் நீக்கிவிட்டு மீண்டும் நமக்கு சுறுசுறுப்பை தரக்கூடிய ஆரோக்கியமான ஒரு மருந்து தான் தூக்கம். ஆனால் இன்றைக்கு அதை தொலைத்து விட்டு நாம் ஆரோக்கியத்தை தேடுகிறோம். நோயாளியாக மாறியதற்கு பின்னால் மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டு அதன் மூலமாக ஆரோக்கியம் கிடைக்கும் என்று நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக மருந்து மாத்திரைகளின் மூலமாக நம்முடைய உடலுக்கான நிறைவான நிரந்தரமான ஆரோக்கியத்தை என்றைக்கும் பெறவே முடியாது. அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய அந்த இயற்கையான உடலுக்கு தோதுவாக நம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். பசிக்கும் பொழுது எப்படி நாம் சாப்பிடுகின்றோமோ, தாகம் எடுக்கும் பொழுது எப்படி நாம் தண்ணீர் குடிக்கிறோமோ, அதுபோன்று தூக்கம் வரும் பொழுது தூங்கிவிட வேண்டும். தூக்கம் வர்றதே இல்லைங்க, அது இப்பதான். தூக்கம் வராமல் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்பது நாம் நம்முடைய உடலுடைய மனோநிலையை மாற்றியதற்கு பிறகுதான் தூக்கம் வராததனுடைய பிரச்சனை. ஆனால் குழந்தை பருவத்திலே இருந்து நிறைவாக அது இயற்கைக்கு தோதுவாக உடலுக்கு தோதுவாக நாம் தூங்கி எழுந்து நம்முடைய குழந்தைகளுக்கு பயன்படுத்தினோம் என்றால், அவர்களுக்கு பழக்கப்படுத்தினோம் என்றால், காலம் முழுவதும்
தூக்கம் இல்லை என்கிற பிரச்சனை ஒருபொழுதும் அந்த குழந்தைக்கு வரவே வராது. ஆனால் காலப்போக்கில் எப்படி நாம் மாறிவிடுகிறோம் என்றால், நம்முடைய வேலையின் காரணமாக, ஏதோ ஒரு காரணம், ஏதோ ஒரு சூழ்நிலைகளை காரணமாக வைத்து இரவில் தூங்கக்கூடிய தூக்கத்திலே மாற்றங்கள். இரவு 10 மணிக்குள்ளாக படுத்துவிட வேண்டும் என்பது மருத்துவர்களின் தகவல். 10 மணிக்குள்ளாக படுத்து அதிகாலை 5 மணி, அதிகபட்சமாக 5:30க்குள்ளாக எழுந்துவிட வேண்டும். இதுதான் ஒரு ஆரோக்கியமான உடலுக்கான மருத்துவர்கள் வகுத்து தரக்கூடிய வரையறை. 10 மணிக்குள்ளாக படுத்து 5:30க்குள்ளாக அதிகபட்சமாக எழுந்துவிட வேண்டும். அப்படி எழுந்தால் அவர்கள் ஆரோக்கியமான உடலை பெற்றிருக்கிறார்கள் என்பது மருத்துவர்கள் சொல்லக்கூடிய தகவல். இன்றைக்கு நாம் நம்முடைய பழக்கம் எப்படி மாறி இருக்கிறது என்றால், இரவினுடைய தூக்கமும் தாமதம். 12 மணி, 1 மணி, 2 மணி. சாதாரணமாக இரவினுடைய உணவை இன்றைக்கு 12 மணிக்கு தான் போய் சாப்பிடக்கூடிய சூழ்நிலைகள். அப்படியே உடலினுடைய சீதோஷ்ண நிலைகளை முற்றிலுமாக மாற்றிவிட்டோம். நம்முடைய வியாபார ரீதியாக, நம்முடைய தொழிலுக்காக வேண்டி, நம்முடைய ஏதோ ஒரு காரணத்திற்காக வேண்டி உடலிலே பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்தி விட்டோம். அதற்கு பிறகு எனக்கு தூக்கம் வரவில்லை என்றால் எப்படி தூக்கம் வரும்? தூங்க வேண்டிய நேரங்களில் எல்லாம் முழித்து விழித்திருந்து அது உடலை பழக்கப்படுத்தியதற்கு பிறகு எப்படி மாறிவிடுகிறது என்றால், படுத்தாலும் தூக்கம் வராத தன்மை இயற்கையாகவே அந்த உடல் அதற்கு பழக்கப்பட்டுக் கொள்கிறது. ஆனால் நாம் அப்படி இருக்கக்கூடாது. குர்ஆனும் ஹதீஸும் இதை வன்மையாகவே கண்டிக்கிறது. ஆரோக்கியத்தின் மீது கவனம் செலுத்த வேண்டும் என்று சொல்லுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு வேலை வருவதற்கு முன்னால் உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்றார்கள். வேலை வருவதற்கு முன்னால் ஆரோக்கியத்தை பயன்படுத்திக் கொள்ளணும். அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய ஒரு ஓய்வை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்முடைய ஓய்வினுடைய நேரத்தை தூங்குவதற்கு தேவை என்றால், அந்த உடல் தூக்கத்தை கேட்கிறது என்றால் தூங்கிவிட வேண்டும். அதில் எந்த விதமான குறைகளும் வைக்கக்கூடாது. ஹதீஸில் இப்படி ஒரு செய்தி வரும். அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேள்விப்பட்டார்கள். அவர் இரவெல்லாம் தொழுகிறார், தூங்குறது இல்லை, தூக்கம் இல்லாமல் இரவெல்லாம் தொழுது கொண்டிருக்கிறார் என்று அவரை பற்றி செய்தி வந்த பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை அழைத்து கேட்டார்கள், யா அப்துல்லாஹ் அலம் அக்பிர் அன்னக தஸூமுன் நஹார வ தகூமுல் லைல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், அப்துல்லாவே, உன்னை பற்றி இப்படி ஒரு செய்தி கேள்விப்பட்டேன். நீ பகல்லாம் நோன்பு வைத்து இரவெல்லாம் நீ தொழுகிறாயாமே, இரவெல்லாம் நீ தொழுது கொண்டிருப்பதாக செய்தி அறிந்தேனே. குல்து பலா யா ரசூலல்லாஹ், ஆமான்னு சொன்னார். ஆம் யா ரசூலல்லாஹ் என்று சொன்னார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டிக்கிறார்கள். ஃபலா தஃஅல் சும் வ அஃப்திர் வ கும் வ நவ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை கண்டிக்கிறார்கள். நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் தொடர்ந்து நோன்பு வைக்காதீர்கள். ஒரு நாள் நோன்பு வையுங்கள், சில நாட்கள் தேவைப்படும் பொழுது நோன்பை விட்டும் கொள்ளுங்கள். அதே போன்று வக்கும் வனம், தொழுகவும் செய்யுங்கள், தூங்கவும் செய்யுங்கள். தொழுகவும் செய்யணும், தூங்கவும் செய்யணும். உடலுக்கு தேவையானவர்களை நீங்கள் கொடுக்க வேண்டும். فَإِنَّ لِجَسَدِكَ عَلَيْكَ حَقًّا وَإِنَّ لِعَيْنَيْكَ حَقًّا وَإِنَّ لِزَوْجِكَ عَلَيْكَ حَقًّا. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய உடலுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறது, அதை நீங்கள் செய்யுங்கள். உங்களுடைய கண்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறது, அதை நீங்கள் செய்யுங்கள். உங்களுடைய மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறது, அதை நீங்கள் நிறைவேற்றுங்கள். அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னவாறு கண்டிக்கிறாங்க. தூக்கம் இல்லாமல் தொடர்ந்து இபாதத்து செய்வதை ரசூலுல்லாஹ் கண்டிக்கிறார்கள். உடலுடைய ஆரோக்கியத்தை இபாதத்தின் வழியாக கெடுத்துக் கொள்வதாக இருந்தாலும் கூட ரசூலுல்லாஹ் அதை அனுமதிக்கவில்லை.
ஆனால் இன்றைக்கு நாம் இபாதத்தின் வழியில உடலுடைய ஆரோக்கியத்தை கெடுக்கிறது இல்லை. வியாபாரம், பொருளாதாரத்தினுடைய ஆர்வத்தினாலும் ஆசையினாலும் இதனுடைய வழிகளில் தான் நாம் நம்முடைய ஆரோக்கியத்தை கெடுத்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய உடலுடைய ஆரோக்கியத்தை கெடுத்துக் கொண்டிருக்கிறோம். உடலுடைய ஆரோக்கியத்தை கெடுத்துக் கொண்டு 500 ரூபாய்க்கு ஏதாவது வியாபாரம் பண்ணாருன்னா 1000 ரூபாய்க்கு மாத்திரை வாங்கி சாப்பிடுறாரு. சூழ்நிலைகள் அப்படி மாறுகிறது. ஆனால் அப்படி இருந்தும் உடலுடைய ஆரோக்கியத்தின் மீது நாம் கவனம் செலுத்துகிறோமா என்றால் அப்பொழுதும் இல்லை. தொடர்ந்து அந்த காசின் மீது இருக்கக்கூடிய ஆர்வமும் ஆசையும் உடல் ஆரோக்கியத்தின் மீது கவனம் செலுத்துவதை தடுத்து விடுகிறது. நாம் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும். தூக்கம் எவ்வளவு பெரிய நன்மைகளை எல்லாம் தருகிறது தெரியுமா? நம்முடைய கவலைகளை போக்குறது, நம்முடைய கஷ்டங்களை போக்குறது, உடலுக்குள் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான வழிகளை, மன வழிகளையும் போக்குறது, உடல் வழிகளையும் போக்குகின்றது. திருக்குர்ஆன் அத்தனை செய்திகளையும் சொல்லுகிறது. பத்ருடைய போர்க்களம், சஹாபாக்களுக்கு ஒரு செய்தியை தெரிந்தது. நம்மை விட எதிரிகள் அதிகமாக இருக்கிறார்கள் என்கிற செய்தி தெரிந்தது. நாம் 313 நபர்கள் தான் இருக்கிறோம். நம்மை விட கூடுதலாக ஒரு 1000 நபர்கள் எதிரிகள் இருக்கிறார்கள் என்கிற செய்தி அறிந்த பொழுது சஹாபாக்களுடைய உள்ளத்துல கொஞ்சம் பயம் வந்தது. நம்ம விட அவங்க அதிகமாக இருக்கிறாங்களே, நம்ம அவங்களை ஜெயிக்க முடியுமா, வெற்றி கொள்ள முடியுமா என்கிற பயம் அவர்களுக்குள் துளிர்விட்டது. அல்லாஹ் இவர்களுடைய பயத்தை போக்குகின்றான். இவர்களுடைய பயத்தை அல்லாஹ் போக்குவதற்கு அல்லாஹ் எடுத்த ஆயுதம் என்ன தெரியுமா? அந்த சஹாபாக்களுக்கு தூக்கத்தை கொடுத்தான். இது யுவஷிக்கும் நுஆஸ அமனத்தம் மின்ஹு வ யுனஸிலு அலைக்கும். குர்ஆன் சொல்லுகிறது, பத்ருடைய சஹாபாக்களுக்கு அல்லாஹ் சிறிது தூக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறான். தூங்கி எழுகிறார்கள். அவருடைய உள்ளத்தில் இருந்த எதிரிகளின் மீது இருந்த அந்த பயத்தை அல்லாஹ் நீக்கிவிட்டான். தூக்கம் நீக்குகிறது. தூக்கத்தின் மூலமாக அல்லாஹ் நீக்குகிறான். மன வலிமை உள்ளவர்களாக மாறினார்கள். குர்ஆன் சொல்லுகிறது. இந்த நிகழ்வுக்கு பிறகுதான் அவர்கள் எதிரிகளோடு போரிடுகிறார்கள். அந்த போரிலே அவர்கள் வெற்றியும் பெறுகிறார்கள். இது ஒரு நிகழ்வு. இன்னொரு நிகழ்வையும் குர்ஆன் சொல்லுகிறது. உஹதுடைய போர்க்களம். உஹதுடைய போர்க்களத்தில் எதிரிகள் வெற்றி கண்டார்கள். பத்ர்ல முஸ்லிம்களுக்கு வெற்றி, உஹதுல எதிரிகளுக்கு வெற்றி. வெற்றி கண்டதற்கு பின்னால் முஸ்லிம்கள் ரொம்ப கவலையோடு இருந்தார்கள். நம்மளை அவர்கள் வெற்றி கண்டு விட்டார்களே என்று கவலையோடு அவர்கள் இருக்கும் பொழுது அல்லாஹ் இப்பொழுது அவர்களுடைய கவலைகளை போக்குவதற்கு தும் அன்ஸல அலைக்கும் மின் பாதில் கம்மி அமனத்தன் நுஆஸ். அல்லாஹ் இங்கும் சொல்லுகிறான், உஹதிலே கலந்து கொண்ட அந்த சஹாபாக்களுக்கு அல்லாஹ் தூக்கத்தை கொடுத்தான். அந்த தூக்கத்தின் மூலமாக அவர்களுடைய கவலைகளை அல்லாஹ் போக்கினான். தூக்கம் என்பது ஒரு சாதாரணமான ஒன்று அல்ல. அந்த தூக்கத்தின் மூலம் நம்முடைய உடல் வலியையும் அல்லாஹ் நீக்குகிறான். மன ரீதியாக நாம் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அந்த மனதினுடைய வழிகளையும் அல்லாஹ் நீக்குகிறான். இதுவெல்லாம் நடந்தது என்று குர்ஆன் சொல்லுகிறது. பத்ருடைய சஹாபாக்களுக்கும் உஹதிலே கலந்து கொண்ட சஹாபாக்களுக்கும் அவர்களுடைய அச்சத்தை போக்குவதற்கு அல்லாஹ் பயன்படுத்திய ஆயுதம் தூக்கம். அந்த சஹாபாக்களுக்கு தூக்கத்தை கொடுத்து அதிலே இருந்து அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறான். ஒரு சுறுசுறுப்பு கிடைக்கிறது, ஒரு ஆரோக்கியம் அவர்களுக்குள் கிடைக்கிறது. ஆனால் இன்றைக்கு நாம் அதன் மீது கவனம் செலுத்துவது என்பது மிக மிக குறைவாக இருக்கிறது. உடல் ஆரோக்கியத்தின் மீது கவனம் இல்லை. தேவையான உடலுக்கு தேவையான தூக்கத்தை நாம் தருவது இல்லை. இதனால் பல்வேறு விதமான பிரச்சனைகள் ஏற்படுகிறது. மருத்துவர்கள் மிக அழகாக ஆய்வு செய்து சொல்லுகிறார்கள். தூக்கத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய பல்வேறு நன்மைகளை பட்டியலிடுகிறார்கள். அதிகபட்சமாக 25 நன்மைகள் வரை. ஒரு மனிதன் ஆரோக்கியமாக தூங்கி எழுகிறான் என்றால் அவனுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் மட்டும் 25 நன்மைகள். அவைகளில் நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான நன்மைகள் என்னவென்றால், ஒரு மனிதன் ஆரோக்கியமாக தூங்கும் பொழுது, அவனுடைய தூங்கி எழும் பொழுது அவனுடைய உடல் சுறுசுறுப்படைகிறது, அவனுடைய மூளையும் சுறுசுறுப்படைகிறது. அடுத்து மருத்துவர்கள் சொல்லக்கூடிய அந்த செய்திகளை உங்களுக்கு தொடர்ந்து சொல்லுகிறேன்.
அவனுடைய ஆயுள் காலம் அதிகரிக்கிறது. தொடர்ந்து அவன் 8 மணி நேரம் தூங்கி எழும் பொழுது அவனுடைய ஆயுள் காலம் அதிகரிக்கிறது. மாரடைப்பு போன்ற, பக்கவாதம் போன்ற பாதிப்புகள் வருவதில்லை. ஆரோக்கியமான எடை கூடுகிறது. ஆரோக்கியமான எடை, மனிதனுக்கு கொழுப்பான எடை அல்ல, ஆரோக்கியமான எடை கூடுகிறது. மன அழுத்தத்தை குறைக்கிறது. அவனை சிறந்த சிந்தனையாளனாக மாற்றுகிறது. ஆரோக்கியமான தூக்கம் அவனை சிறந்த சிந்தனையாளனாக மாற்றுகிறது. மார்பக புற்றுநோய் உட்பட எல்லா புற்றுநோயினுடைய அபாயமும் 62% தூக்கம் இன்மையினால் தான் ஏற்படுகிறது. அது ஆரோக்கியமான தூக்கம் கிடைத்து விட்டது என்றால் ஒரு மனிதனுக்கு புற்றுநோய் வருவது இல்லை. நோய் எதிர்ப்பு சக்திகளை அதிகரிக்கிறது. அவனுக்கு மனதிற்கு தேவையான அமைதியை கொடுக்கிறது. அவனுக்கு தேவையில்லாத கோபத்தை குறைக்கிறது. இதுவெல்லாம் தூக்கத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய மருத்துவர்கள் தரக்கூடிய தகவல். ஒரு மனிதன் ஆரோக்கியமாக தூங்குகிறான் என்றால் அவனுக்கு இத்தனை நலவுகள் அவனுக்கு ஏற்படுகிறது. இந்த நலவுகள்ல ஏதாவது ஒன்றை மறுக்கக்கூடியவர்கள், எனக்கு இது தேவையில்லை அப்படின்னு சொல்றவங்க நம்மளை யாராவது இருக்கிறோமா? இல்லை. ஆனால் இவைகள் எல்லாம் நமக்கு தேவை என்றால் நாம் ஆரோக்கியமாக தூங்கியாக வேண்டும். நம்முடைய உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் அந்த உடலுக்கு தேவையான 8 மணி நேர தூக்கத்தை நிச்சயமாக நாம் தந்துவிட வேண்டும். இன்றைக்கு ஆய்வுகள் என்ன தெரியுமா? இந்தியாவில் இருக்கக்கூடிய லோக்கல் சர்க்கிள் என்று சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம் நடத்திய ஆய்வின்படி 8 மணி நேரம் தூங்கக்கூடியவர்கள் இந்தியாவில் வெறும் 2% தான். 2% மட்டும்தான் 8 மணி நேர தூக்கத்தை முறையாக தூங்குகிறார்கள். இரவில படுக்கக்கூடிய நேரத்தில் சரியாக படுத்து அதிகாலை நேரத்தில் சரியாக எழுந்திருக்கிறார்கள். மீதமுள்ள 98% அது பல்வேறு வகைக்குள் வருகிறார்கள். சிலர்கள் 5 மணி நேரம், சிலர்கள் 4 மணி நேரம், இப்படி ஒவ்வொருவர்களும் அதனுடைய பெர்சன்டேஜ் என்பது தனியாக இருக்கிறது. நாம் புரிந்து கொள்ள வேண்டும், வெறும் 2% மட்டும்தான் முறையாக ஆரோக்கியமான தூக்கத்தை தூங்குகிறார்கள். மீதமுள்ள 98% உடலுக்கு தேவைப்படக்கூடிய தூக்கத்தை தருவது இல்லை. அப்படி என்றால் நோயாளிகள் இந்த உலகத்தில் அதிகரிக்காமல் என்ன நடக்கும்? இன்றைக்கு மருந்து மாத்திரைகள் சாப்பிடுபவர்கள் அதிகரித்து போயிருக்கிறார்கள் என்றால் அதற்கு இதுதான் காரணம். வேறு என்ன காரணம்? வேறு எந்த காரணமும் இல்லை. தூக்கம், உடலுக்கு தேவையான தூக்கத்தை தராததினால் தான் இத்தனை பிரச்சனைகளும் சமூகத்தில் உருவாகி நிற்கிறது. இன்றைக்கு உலகம் முழுவதும் நோயாளிகள் அதிகரித்து போயிருக்கிறார்கள் என்றால் அதற்கு அடிப்படை காரணம் உடல் ஆரோக்கியத்தின் மீது கவனக்குறைவு. அவைகளில் மிக முக்கியமானவை உடலுக்கு தேவையான ஆரோக்கியமான தூக்கத்தை மனிதன் தன்னுடைய உடலுக்கு தருவது இல்லை. அதனால்தான் இவ்வளவு பிரச்சனைகள். இதுல இன்னொன்றையும் நான் கவனிக்கணும். 8 மணி நேரம் தூங்குறதுன்னா கண்ட நேரத்தில் தூங்குறதுங்கிறது அர்த்தமும் இல்லை. இரவினுடைய தூக்கம் தூங்கி காலையில் அதிகாலை 5 மணியிலிருந்து 5:30 எழுந்துவிட வேண்டும் என்கிறார்கள் மருத்துவர்கள். 5 மணிக்கு எழுந்திருக்கணும். தவறினால் 5:30 5:30 மணிக்குள்ளாக. உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால் நமக்கு நம்முடைய இஸ்லாமிய நடைமுறையும் நமக்கு அதுதான். ஃபஜ்ருடைய பாங்கு என்பது ஒரு மனிதன் எழுவதற்காக வேண்டி சொல்லப்படக்கூடியது. ஃபஜ்ருடைய தொழுகைக்கு மட்டுமல்ல, இதை இப்படியும் நாம் யோசிக்கலாம். நாம் அந்த நேரத்தில் எழுந்து விட வேண்டும் என்பதற்குத்தான் சூரியனுடைய மாற்றங்களை கவனித்து நமக்கு பாங்கினுடைய நேரங்களையும் அல்லாஹ் மாற்றி தருகிறான். ஒரே நேரத்தில் நம்ம பாங்கு சொல்றது இல்லையே. காலத்துக்கு தோதுவாக, சூரியனுடைய உதயத்திற்கு தோதுவாக பாங்கினுடைய நேரங்களில் மாற்றங்கள் ஏற்படுகிறது. எதற்காக வேண்டி? அந்த நேரம் ஒரு மனிதன் எழுந்திருப்பதற்கான நேரம். ஃபஜ்ருடைய பாங்கினுடைய நேரம் ஒரு மனிதன் எழுவதற்கான நேரம். எழ வேண்டும். அந்த நேரத்திற்கு பின்னால் ஒரு மனிதன் தூங்குகிறான் என்றால், மருத்துவத்தை பொறுத்தவரை 5:30 என்று குறிப்பிடுகிறார்கள். அந்த 5:30 கடந்து ஒரு மனிதன் தூங்குகிறான் என்றால் அந்த தூக்கமே அவனை நோயாளியாக ஆக்கிவிடும்.
அந்த தூக்கமே அவனுக்கு நோயாளியாக ஆக்கிவிடும். நான் 8 மணி நேரம் தூங்கணும்னு சொல்லி இருக்கிறாங்க, 8 மணி நேரம் ஆகல, காலையில 9 மணிக்கு எந்திரிச்சா தான் 8 மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒருவன் தூங்குகிறான் என்றால் அது உடலுக்கு கேடு, உடலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். இப்பொழுது நாம் எந்த நன்மைகளை எல்லாம் சொன்னோமோ அதற்கு அப்படியே அதற்கு ஆப்போசிட்டாக எதிர்ப்பதமாக அத்தனை நோய்களையும் 5:30 மணிக்கு மேலாக ஒரு மனிதன் தூங்குகிறான் என்றால் அவனுக்கு ஏற்படுத்தும். இது மருத்துவர்கள் சொல்லுகிற தகவல் தான். இதையும் மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள். ஆரோக்கியமாக அதிகாலை நேரம் எழும் பொழுது ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய நலவுகள், மூளையினுடைய நரம்புகள் சுறுசுறுப்பு அடைகிறது. ஒரு மனிதன் 5:30 மணிக்குள்ளாக எழுந்து விட்டான் என்றால் அவனுக்கு இயற்கையாகவே தன்னம்பிக்கை அதிகரிக்கிறது, உடலுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கிறது. இன்றைக்கு நிறைய குழந்தைகளுக்கு மனசுல தன்னம்பிக்கையே கிடையாது, பயம்தான் அதிகமாக. இன்றைக்கு குழந்தைகள் பயத்தோடு தான் வளர்கிறார்கள், பயத்தோடு தான் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய பிள்ளைகளை பாருங்க, ஏதாவது ஒன்றுனா பயப்படுறான், எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போனா பயப்படுறான், அவ்வளவு பயம் அவனுக்குள். சில மனிதர்களை பார்த்தாலும் பயம், சில இடங்களுக்கு செல்வதென்றாலும் பயம். அவ்வளவு பயத்தோடு இன்றைக்கு பிள்ளைகள் உருவாகிறார்கள். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? நீண்ட நேர தூக்கம். நம்முடைய பிள்ளைகளுக்கு தரக்கூடிய சூரியன் உதித்ததற்கு பின்னாலும் அவர்களை தட்டி கொடுத்து தூங்க வைக்கிறோம் என்றால் அவர்களை கோழைகளாக உருவாக்கி கொண்டிருக்கிறோம். ஒரு புறம் ஹதீஸ், இன்னொரு புறம் மருத்துவம். ரெண்டுமே ஒரே செய்தியைத்தான் தருகிறது. ஹதீஸும் அதிகாலையில் எழுந்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது, மருத்துவமும் அதிகாலையில் எழுந்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. அதிகாலை நேரத்தை தாண்டி குழந்தைகள் தூங்குகிறார்கள் என்றால் அவர்கள் கோழைகளாக உருவாகிறார்கள். இது நம்முடைய தகவல் அல்ல, மருத்துவத்தின் தகவல். மன அழுத்தம் குறைகிறது. அதிகாலை நேரத்தில் நாம் எழுந்தோம் என்றால் மன அழுத்தம் குறைகிறது. இரவிலே சீக்கிரம் தூக்கம் வருவதற்கு இது காரணமாக அமையும். நிறைய மனிதர்கள் சொல்ற செய்தி என்ன? படுத்ததுக்கு பின்னாடி தூக்கம் வர்றதில்லை, நீண்ட நேரம் படுக்கையிலே படுத்துக் கொண்டு புரண்டு கொண்டே தான் இருக்கிறேன், தூக்கம் வருவதில்லை என்கிறார்கள். அதிகாலை சீக்கிரமாக எழுந்திருக்குதல் என்பது இரவிலே சீக்கிரம் தூக்கம் வருவதற்கு உதவும். காலையினுடைய காற்று, அதிகாலையினுடைய காற்றே சுவாசிப்பதன் மூலமாக நுரையீரல் வலுவடைகிறது. ஆஸ்துமா, சைனஸ் போன்ற பிரச்சனைகள் வருவதில்லை. இதுவெல்லாம் மருத்துவத்தினுடைய தகவல். நாம் அதிகாலை நேரம் எழுகிறோம் என்றால் 5:30க்குள்ளாக நாம் எழுந்து விட்டோம் என்றால் நம்முடைய நுரையீரல் அந்த அதிகாலையினுடைய காற்றை சுவாசிப்பதன் மூலமாக நுரையீரல் பலம் பெறுகிறது. அதே நேரம் ஆஸ்துமா, சைனஸ் போன்ற பிரச்சனைகளும் வராது. அடுத்து மலம் ஜலம் வெளியாகுவதில் எந்த விதமான சிரமமும் இருக்காது. இன்றைக்கு நிறைய நபர்களுக்கு இது ஒரு பிரச்சனை. என்ன? மலம் போவதில்லை, மலச்சிக்கல். பல்வேறு காரணங்களை இன்றைக்கு அதிகமாக பேசிக் கொண்டிருக்கிறோம். போய் உட்கார்ந்தாலும் 1/2 மணி நேரம் இருந்தாலும் வருவது இல்லை. இன்றைக்கு நிறைய மனிதர்கள் அவஸ்தைப்படுகிறார்கள், சிரமப்படுகிறார்கள். இதற்கெல்லாம் மருத்துவம் தரக்கூடிய தீர்வு என்ன தெரியுமா? அதிகாலையில் எழுந்திருக்க வேண்டும். அப்படி நாம் எழுந்து விட்டோம் என்றால் மலம் ஜலம் சரியான நேரத்தில் நம்மளால் வெளியாக்க முடியும். அப்படி வெளியாக்கி விட்டோம் என்றால் கல்லீரல், பெருங்குடல் சீராக இயங்குவதற்கு இதுவெல்லாம் உதவியாக இருக்கும். அதிகாலை நேரத்தில் நாம் எழுவது நம்முடைய கல்லீரல், பெருங்குடல் போன்றவைகள் எல்லாம் ஆரோக்கியமாக இருப்பதற்கு அவைகள் எல்லாம் உதவியாக இருக்கும். இத்தனை தகவல்களையும் மருத்துவர்கள் நமக்கு தந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன? 8 மணி நேர தூக்கம், அதிகாலையில் எழுந்திருக்குதல். நம்முடைய பார்வையில் சொல்லுவதென்றால் ஃபஜ்ருடைய பாங்கு சப்தத்தை கேட்டதும் நாமும் எழ வேண்டும், நம்முடைய பிள்ளைகளையும் எழுப்பிவிடணும். இன்றைக்கு பிள்ளைகளுடைய விஷயத்தில் எல்லா பெற்றோர்களும் தோற்று போய் தான் இருக்கிறாங்க. எல்லா பெற்றோர்களும் அவனுக்கு நாம் ஏதோ நல்லது செய்யறோம் நினைத்து கொண்டு அவனை 8 மணி நேரம் வரைக்கும் தூங்க வைக்கிறது. அவனுக்கு ஸ்கூலுக்கு போனா போதும் என்று அவனை அப்படியே தட்டி கொடுத்து தூங்க வைக்கிறது. இல்லை, அவனுடைய ஆரோக்கியத்தை கெடுக்கிறோம். அவன் நோயாளியாக ஆகுவதற்கு பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நாமே காரணமாக அமைந்து விடுகிறோம். பிள்ளைகளை 5:30 மணிக்கு எழுப்பி விட்டு விட வேண்டும். வீட்டில் யாருமே படுக்கையில் இருக்கக்கூடாது.
அப்படி நம்முடைய குடும்பத்திற்குள் இருக்கிறது என்றால் நம்முடைய குடும்பம் ஆரோக்கியமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் அர்த்தம். இது ஹதீஸின் பார்வையிலும் இதுதான், மருத்துவத்தின் பார்வையிலும் இதுதான். இதுல நீங்க எதை எடுத்துக்கிட்டாலும் சரி. ஏன்னா சில சமயங்கள் நம்ம ஹதீஸுகளை ஃபாலோ பண்றது இல்ல, மருத்துவத்தை தான் நம்ம என்ன செய்யறோம், ஃபாலோ பண்றோம். 5:30 மணிக்கு எழுந்து பஜ்ர் தொழுகைக்கு வானா கேட்கறது இல்ல. மருத்துவர் எந்திரிச்சு ஒழுக்கமா வாக்கிங் போன்னு சொன்னா 5 மணிக்கு எந்திரிச்சு வாக்கிங் போறாரு. அது வரைக்கும் பஜ்ர் தொழுகாதவரு அன்றைக்கு டாக்டர் சொல்லிட்டாரு, நான் போனா தான் நான் உடல் ஆரோக்கியத்தோடு சீராக இருக்க முடியும்னு சொல்லிட்டார், எந்திரிச்சு வாக்கிங் நடந்து போறாரு. அவ்வளவு காலங்கள் பிறந்தது முதற்கொண்டு பஜ்ர் தொழுகைக்கு வாங்கன்னு சொன்னா கேட்கறது இல்ல. ஆனால் மருத்துவர்கள் சொன்னால் உடனடியாக செயல்படுத்திக் கொள்கிறோம். இது நம்முடைய பலகீனம். இன்றைக்கு நாம் அதைத்தான் சொல்லுகிறோம். ஹதீஸின் பார்வையிலும் இதுதான், மருத்துவத்தின் பார்வையிலும் இதுதான். எனவே நாமும் எழ வேண்டும், நம்முடைய குடும்பத்தில் இருப்பவர்களையும் எழுப்பிவிட்டு விடுவோம். மிக முக்கியமாக நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் அவர்களுக்கு ஆரோக்கியத்தை தர வேண்டும் என்று நாம் விரும்பினோம் என்றால் அவர்களை அதிகாலையிலே எழுப்பிவிட்டு விடுங்கள். அவர்களுக்கு அதிகாலையினுடைய காற்றை சுவாசிக்க வையுங்கள். அவர்களுக்கு எந்த விதமான நோயும் வராது. மிக முக்கியமாக மாரடைப்புகள் போன்ற நோய் வாழ்க்கை முழுவதும் அவனுக்கு வராது. அதிகாலையினுடைய காற்றை அவன் சுவாசித்தாள். எனவே இவைகளையெல்லாம் நம்ம செய்வோம். நம்முடைய உடல் மீது கவனம் செலுத்துவோம். குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு அதை கற்றுத் தருகிறது. அல்லாஹு தஆலா நம்முடைய உடலை சீராக பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. மிக முக்கியமாக தூக்கத்தை சரியாக நம்முடைய உடலுக்கு கொடுத்து அதனுடைய வழியிலையும் நம்முடைய ஆரோக்கியத்தை பெறக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.